அர்த்தம் வேதத்தில் மிக உயர்ந்த அற்புதமான இதில் வருது. அஜாயமானோ பிறப்பே இல்லாத அந்த பரம்பொருள் பகுதா விஜாயத்தேண்டா பரதா தெரியல. அப்போ நீ சொல்லு, கனவு ஆக்கள் பிறந்தாங்களோ இறந்தாங்களோ சொல்லு? இல்லை. ஏதாவது நடந்ததோ? இல்லை. நீ வண்டி சொல்லக்கூடாது. இப்போ ஏன்னா இதை நான் கேட்க போகிறேன். இப்போ என்ன கேட்க போகிறேன்டா, இப்போ பிறப்பிருக்கண்டு கேட்டேன்னா முடிஞ்சுவான். என்ன இப்போ தான் புதைச்சிட்டு வந்தேன் உங்களோட தங்கச்சி மச்சால் பக்கத்தில். புதைக்குள்ள ஒன்றும் சொல்லலையா? புதைக்காதேன்னு சொல்லலையா? எஸ் அம்மா, உள்ளதை உள்ளபடி உள்ளலவன். வெரி சீரியஸ். அதாவது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சத்தியத்தை நீ ஃபேஸ் பண்ணுறதுக்கு உனக்கு துணிவு இல்லை. நானே ஒன்று அவ்வளோதான். இப்போ நம்மளோட சொல்லி தானே ஆகும். என்ன சொந்தக்காரன் நிறைய இருக்காங்க இல்லை, நீ தவறு என்று அவருக்கு தெரியாதுன்றது நான் சொல்ல மாட்டேன். எங்கேயோ ஒரு மூலையில் இப்படி செய்யக்கூடாதுன்னு ஒரு ஆள் சொல்கிறார். ஆனால் அதை உன்னை நீ சந்திக்க முடியலை சார். அதுதான் இன்ட்ராஸ்பெக்ஷன், அதான் கண்ணாடி. அந்த என்ன அனுப்பியிருக்கேன் சொல்லிக் கொடுங்க அந்த பிள்ளைகளுக்கு. மேன் இன் த மிரர். நீ கண்ணாடி மூலையில் எது மேக்கப் பண்ணுற, திடீர்னு முட்டு போடு. நீ என்ன சொல்கிறாய்? அது உள்ளுக்கு இருக்க சசி என்ன சொல்கிறான்னு கேளு அவர்கிட்ட. அவள் சொல்கிறது அஞ்சரியாக இருக்கும். நீ உண்மையில் இந்த அறிவோடு நீ பார்த்தேன்டா, அவன் இன்னும் பற்றி சொல்லுவான். அது அந்த கனவுள்ள இருக்கான், என்னாட்ட அகட்டவா என்ன எல்லாம் சொல்லுவான். மேன் இன் த மிரர். நான் வெரி அற்புதமான எனக்கு சரியாக விருப்பம் வந்து போய் நீங்கள் முழுதும் தமிழாக்கியே கொடுக்கணும், அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இல்லை உன்னை நீ பார், நீ பார்க்க முடியாது சில நேரம். என்ன உன்னை நீ ஃபேஸ் பண்ண போயின்ட்டு என்னண்டா, அப்பா இன்றைக்கு அப்பா தூங்கலை, ஆனால் வழியாக கொஞ்சம் அந்த பாருக்கு போகல. நீங்கள் இல்லை போகல. அப்போ சரி, அப்பா போக மாட்டார். அது வரக்குள்ள இந்த பக்கம் போயிடுங்க. நான் அந்த பக்கம் பார்க்குறேன். ஏன் தெரியுமோ, அந்த நாள் மாதிரி அடிச்சுட்டு வருவாங்க. இந்த வேட்டி கவுண்டரே வரும், அது உள்ளு கொண்டு வரும். அப்படின்ட்டு அது ஓடி ஆனந்தமாக இருக்கும் பார்க்குறது இல்லையா? பாரு அந்த பரம்பொருள் என்ன சோமவானம் அடிச்சு போட்டு இல்லையா? ஹலோ, சோமவானம் அருந்தி போட்டு அப்படி இப்ப சொன்னாய் எல்லாரும் என்னது சொன்னாய் அங்கங்கே நாதபடி எங்கும் பிறகு அவர் தண்ணி அடிச்சு அவர் இல்லையோ சொல்லு. அப்போ என்ன அவர் அந்த ஆனந்தத்தை நீ அனுபவிக்கணும்வா மஜான். அந்த அதை நடிக்க நல்லா வரேன் எனக்கு. அது ஒரு இந்த வட இந்தியா அழகான படம் ஒன்று வச்சுட்டு அவன் விருப்பம். சராபி அந்த படத்தில் பேர் குடியாரன். கராபி பியூட்டிஃபுல் படம், அற்புதம் படம். எனக்கு நான் சாமிஜி நீ அந்த படம் திரும்ப கேட்குறேன். நான் டே அந்த படம் என்ன அற்புதம். அதில் ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, பியாரு தே பியாரு தே பியாரு தே ரே. அவரை கேர்ள் ஃப்ரெண்டோட சண்டை நடந்து போச்சு, அவள் தவறாக விரைஞ்சிது, விட்டுட்டு போயிட்டான். இவன் முன்னுக்கு வந்து இந்த பாடுற அற்புதம். யாருன்னா அன்பு கூட ஐயா யாரு கூட அற்புதம் படம். அப்போ ஆனால் சராபி மாசரன் அதில் அவர் பர்த்டேக்கு ஏன் சொல்லணும் இப்படி போகுது சம்பெயின் மாசரன். நீங்கள் கேட்காங்க நாங்கள் 2 சம்பெயின் வெளிநாட்டில் இந்த இவர் எல்லாம் சொல்லி கொடுத்தா அதை மட்டும் விட்டுட்டார். அந்த பெரிய போட்டியில் ஒன்று பெரிய போத்தல் அது திறந்து விட்டோம் புஷ்ண்டு வரும், சரியான விலை சம்பெயின். அப்போ பெரிய போத்தல் இவ்வளோ இருக்கும். அது அவருக்கு கொஞ்சம் மீசை அவர் இந்த மற்ற மீசை அவருக்கு பிடிக்கும். அப்போ மீசையும் வச்சு பெரிய போத்தல் எடுத்துகிட்டு வந்து நீ கட்டாயம் பார்க்கணும். ஏய் பாறையா நீ சராபி என்ன சொல்ல வரேன்னா ஜாஸ்தி அந்த படத்தை நான் சொல்லி கொண்டிருக்கேன். அப்போ என் பெருமான் என்ன சொல்கிறார், அவர் அந்த பிக்சாடனராக அந்த அதில் என்ன தாரகாவனது போனவர் உனக்கு தெரியும். போய் அப்போ ஒன்று எல்லா பொம்பளையும் பின்னால் தொடங்கிட்டாச்சு வருவான். ஒன்றும் தெரியாது இல்லையோ, ஏன் சிரிக்க மாட்டேன்றா, சிரிக்க மாட்டேன் உனக்கு தெரியாது. எந்த இஷ்டத்தையும் போக மாட்டார் அப்படி சொல்கிறேன். ஆனால் அவர் 16,000 பேரையும் படிச்சின வார்டு போட்டு
காணாதவனுக்கு என்ன ஜோக்கோட சத்தியத்தையும் சொல்கிறேன். இல்லை இந்த பரம்பொருள் இல்லை அவ எங்களோட சிவருமான நம்மளோட கூட்டாளி சொல்லணும் என்னது, வாளால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லன், மாது சொன்ன சூழால் இடமை துறக்க வல்லே நல்லன், தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்பவல்லே நல்லன், நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காளாத்தி அப்பனே. அதெல்லாம் வெட்டி கொடுத்து போடுவோம். உண்ட மாநிலம் அவன் நான் சாப்பிட மாட்டேன். வெட்டி கொடு ஒரே ஒரு பிள்ளைன்னு தெரியாதோ இல்லை பண்ணோடனே நான் அவன் என்ன பண்ணுறது இப்போ சீராளா ரெண்டு கூப்பிடுனேன். அவன் ஓடி வரான் இஞ்சரில் மறைஞ்சிட்டு. அவரும் பெருமானே எப்படி அறையா செய்வா, அம்மையும் அப்பாவும் சிரிக்க அந்த மகன் அழக்கூடாதான். அவன் சிரித்து கொண்டு இருந்தான். கற்பனை பண்ண முடியுமா அந்த அட்டூழியத்தை? அங்கே போய் ஒரு பக்தன்ட்டு உண்ட பொண்டாடிய கூடு அவன் சாடிக்கு மூடி வச்சா போல. அது மட்டும் இல்லை பாரும்மா, இல்லை அது விடுவாங்களோ சொந்தக்காரங்களோ. இவர் யாரும் பைத்தியத்துக்கு இந்த அம்மா அம்மாளையோ சொந்தக்காரன் முழு பேரும் சாண்ட முழு பேரும் கொண்டு கொலை பண்ணார். கொண்டு அங்கே இந்த ஊர் எல்லை வரையும் கொண்டு விட்டோன்னு அவர் யோசிச்சாராம், 2 பேர் படுத்துகிற காடு எனக்கு காணாது, மூட்டாக வச்சு கொண்டு அப்படியே மேரேஜ் பண்ண உடனே இல்லை என்னடா பாறையா என்ஜாய் வருது. லீலை என்னக்குள்ள லீலை என்ன ட்ராமா என்ஜாய் பண்ணு. அப்போ ரமணா இன்னும் சரி நல்லா அதாவது எங்களை குருநாதர் சுவாமி சிவானந்த ஒரு புத்தகம் இருக்குது. என்னது ஃபிலாசபி இன் ஹியூமர். ஆனந்த நல்லா யோசிப்பார். உண்மையில் கொஞ்சமாவது சூடு உங்களுக்கு இருந்தால் நான் சொல்கிறத ஒழுங்காக கேட்டிங்கன்னா ஒரு 35% உங்களுக்கு நான் சொல்கிறது விளங்கி இருந்தால் நீ கவலை வராதம்மா. முதல் உடம்பு முதல் செத்த சரக்கு 7 பேரத்துக்கு ஒரு தரம் அது செத்துக்கொண்டே இருக்குது. செத்தாட்டி மாறுது. சரி சார் இந்தா இருக்காரு மெடிக்கல் மேன் 7 வயது எல்லாம் முழுதும் மாறுது. அப்போ நீ ஒவ்வொரு 7 வயது முறம் நீ செத்தாண்டு இல்லையா அர்த்தம். ஆனால் சாயல் உயிரோடு இருக்கிறே. ஆகவே நம்மளோட அறிவு அவ்வளோ மக்கு என்ன அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ நீ அந்த சாதாரணமான இந்த உடம்பையே உனக்கு தெரியலையே. லோகேஷ் அதான் யோசியா சூப்பி திரும்ப ஒரு பர்த்டேக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒன்றும் கொடுக்கலையா? ஒன்றும் கொடுக்கலையா? குக்கூஸ் அப்பா சொல்கிறார் குக்கூஸ் சொன்னா நாங்கள் எங்கள்ட பழைய காலம் அந்த நாளை பற்றி கொண்டோம். அது எப்படி இருக்குமா? பெரிய பெரிய ரவுண்டாக இருக்குமா? அது எப்படி வருது? இதை நான் எப்படி கொண்டு வந்து சேர்க்குறது? அதனுடைய சின்ன சை பார்த்தியா? அப்போ இந்த மான்கள் எல்லாம் விளையாடு வீரா. இது யோக வசிஷ்டாவை தமிழில் ரமண மகர்ஷி இது அரை மொழிபெயர் தான் தெரியாது. அவர் அடிக்கடி சொல்லுவார் விளையாடு வீரா. அது வருது அந்த அது மாதிரி என்ன அர்த்தம்? விளையாட தான் சொன்னேன். என்னன்னா நீ சாப்பிட்டு போனால் குளர் என்ன தண்ணி இல்லாடி கொஞ்சம் பக்கம் 2 தொக்குலேயே போட்டுரு இல்லையா? கல்யாணம் வீடு போகிறா சரி. ஆனால் என் ஃப்ரெண்ட் இருக்கார் யோகராஜா, அவர் எப்போவும் சிரிச்சு கொண்டு இருப்பார். சாவு வீட்டில் அங்கே போய் விழுந்து சரி சொன்னேன் யோகராஜ் டோன்ட் யூ நோ திஸ் என்ன பண்ணுறது சரியோ சீரியஸ். ஆனால் கல்யாண வீட்டில் குளரம் இருக்காங்க முடியிருப்பாங்க தெரியும் உனக்கு சிரிக்க மாட்டாங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருண்டா அப்ரோப்ரியேட் ஆக்ஷன் சொல்லுங்க என்ன வாட் ஹேஸ் டு பி டன் ஹேஸ் டு பி டன் வித்தவுட் ஈகோயிசம் அண்ட் செல்ஃபிஷ்னஸ் மாதிரி சொன்னையா என்ன சுயநலமும் மற்றது அகங்காரமும் இல்லாமல் செய்ய வேண்டிய செய்து ஒன்று அது 2 வரக்கூடாது. இந்த இடத்துல நான் செய்பவன் சொல்லுங்க, நான் அனுபவிப்பவன், இது 2ம் இல்லாமல் வாழ்க்கை போகணும். அதுக்கு அழகான உதாரணம் இப்போ கிட்டல பெரிய சயின்ஸ் செய்ய நல்லா சொல்லுது. அதாவது நம்மளோட மகான் சொல்லிட்டாங்க அவனின்றி ஒரு அணுவும் அசையாதன். அப்போ நீ செய்யலைன்ற அர்த்தம். அவங்க நீ எப்படின்னா கையை தூக்க போகிறேன், நான் என்ன பண்ணுறேன் கை நான் தானே தூக்குறேன். ஆனால் அதில் ஒரு மெஷின் சொல்லிச்சு இவர் கையை தூக்குறது முதல்லையே அந்த மூளையில் இவர் கையை தூக்குறார் அந்த சிக்னல் வந்துட்டான். இப்போ முதல்ல காரியம் முடிந்து விட்டது. அப்போ நீ யார் செய்கிறதுக்கு? நான் வெரி சீரியஸ் மேட்டர். அதாவது திருக்குறள் இருக்குது
அதனால என்னடா நம்மளோட ஃபேமஸ் இருக்கும். யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் வரும். யான் எனது இரண்டு சரி உண்மை உண்டே இல்லை. யோசிச்சு பார். இப்போ சிம்பிள், கொஞ்சம் அறிவை பாருது. இந்த உடம்போ ஜடம், இது ஒன்றும் செய்ய சொல்லு முடியாது. இதுக்குள்ள இருக்கிறதோ இங்கு நிறைந்த அந்த பரம்பொருள் அதோட வருது. இந்த ஆகாயம் அசையாது, அசைஞ்சா காத்தாயிரும். பாருங்க என்ன அற்புதம். இந்த ஞானம் உள்ள வருது. ஆகாயம் கொஞ்சம் அசைஞ்சா காற்று, காற்று வேகமாக ஓடினா நெருப்பு, நெருப்புக்கு இருந்தால் நீர், நீர் உறைஞ்சி நிலம், முடிஞ்சு சிம்பிள். அப்போ என்ன இவ்வளோ வரேன்டா, எங்கு நிறைந்த ஆகாயம் போன்றதான் என் பரம்பொருள். அவர் சிதாகாசம், நான் பாடினேன். சிதாகாசம் ஆகாசவாசம் பஜே. அவரா இந்த அறிவு வழியாக இருக்கிறார் ஐயா. சிதம்பரம் அம்பரமட வழி, சித்தண்ட அறிவு. பெருமாள் நன்றி ஐயா. நான் பிரார்த்தனைக்கு கொடுக்குறேன். அப்போ என்ன அர்த்தம்டா, இங்கே பார். இப்போ உடம்பும் நெஞ்சே இல்லை, அந்த பரம்பொருளும் எங்கே நினைக்கிற அவரும் நெஞ்சே இல்லை. அப்போ என்ன நடக்குது இங்கே? சொல்லுங்க. ஒன்றும் நடக்கலை, நடப்பது போல. சொல்லுங்க, பியூட்டிஃபுல். அதை கனவு கொண்டு போய் பார். அங்கே முழுதும் நடந்தது முடி போல. ஒன்றும் நடக்கலை. நடந்திருந்தா நீங்கள் காலையில் கொண்டு வந்து காட்டு எனக்கு. அப்போ இது பெரிய விஷயம். அது இதுக்கு தான் மற்றவங்கள விடுங்கோ. நமக்கு என்ன வேணும்? சந்தோஷம். என்ன, ஐ வாண்ட் டு பி ஹாப்பி. அவ்வளோதானே. அதுக்கு இது மட்டுமில்லை, இது நிரந்தரமான தெளிவான என்ன சொல்கிறது அறிவுரை, ரிசல்ட். என்ன சொல்கிறது தமிழுக்கு என்ன சொல்கிறது? இதை நீ வாழ்க்கையில் கொண்டு நடந்தேன்டா என்ன 24 மணிக்கு அளவு நீ அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் என்ன சொல்கிறது சந்தோஷமாகவும் இருப்பாய். அப்போ நீ இதில் கீழே இறங்கினேன்டா. அதுலேருந்து இந்த இடத்துலாம் அந்த துறவை நான் சொல்ல வேண்டியது. ஏன் இந்த முத்தினர் அறியாத மூர்க்கரெல்லாம் உன்னை காலவாரி விடுவாங்க. அது நேற்று நான் பார்த்தேன். இந்த நண்டு இருக்கு இல்லையோ, விவேகானந்த சுவாமிஜி அந்த நர்மதா கரையில் அவர் அது என்ன பரிவிராஜகராக போய் கொண்டிருக்கார். அங்கே அந்த அங்கோட அப்பா சுருட்டு குடிக்கிறார். இப்போ ஒரு சுருட்டு குடிக்கிறலையா இல்லையா? அது எல்லாம் அந்த நாளில் புகையில் என்ன இது என்ன நல்லா. நான் ஒரு ட்ரை பண்ணேன் தெரியுமா, பல்லு குத்து. அம்மா சொன்னால் அம்மானே இது இழுது பாதாம தூக்கம் பண்ணு. ஓகே. அப்போ இவங்க அதை சொல்ல ஹூக்கான்னு சொல்கிறது. நம்ம ஊரில் அந்த நாளில் கஞ்சா இது போட்டு ஒரு ரவுலெல்லாம் படிச்சு இப்படி வச்சு அடிப்போம். அந்த பானி அப்படி தண்ணி அப்படி வளர்க்க நல்லா இருக்கும். நான் பார்த்துருக்கேன் நம்மளோட ஊரில். அந்த இடத்துல அந்த பாட்டெல்லாம் படிப்போம். அது முடியும்னே அஞ்சு அம்மா அடித்த முடிய பாட்டெல்லாம் வரும். என்னது, அன்பும் அறமும் உயிரென கொண்டால் அதுதான் ஆனந்தம், வரும் இன்பமும் துன்பமும் சமமென நிறைந்தால் என்றும் பேரின்பம். பாட்டு வரும். என்ன உன்னை பார்த்து கொண்டு சினிமா பாட்டு. ஓகே மாதிரி என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு பாரம் ஆனந்தம். இதை போய் சொல்லக்குள்ளேயே ஆனந்தமாக இருக்கோ இல்லை. பார்த்தீங்க நீங்கள் வச்சிருக்கிறீங்க. இதுன்ற வாழ்க்கை தினசரி வாழ்க்கையில் நடைமுறை அனுபவமாக இருந்தால் சரியா தமிழ் இப்படி இருக்கு யோசிச்சுப்பார். அதில் அந்த மாதிரி சொல்லிட்டுப்பான் பரமஹம்சதேவர் அவர் இருக்கிற அதில் ஒரு துறை ஒரு வந்து அது குடிசை அது இருப்பார். வெளியில் வர மாட்டார், அவரோடையும் கேட்க மாட்டார். சிலவளை வந்து சிரிப்பாராம். அப்படின்னு சிரிச்சு போட்டு போனால் வருவாங்க. அவர் என்ன இதை பார்க்குற இதை பார்க்குறார். எது அந்த லீலே இல்லை இல்லை நீயும் பாரு சிரிப்பு வரும் இல்லையோ. இவங்க படுத்துகிற பாட்டுக்கு நீ புதைச்சிட்டு வந்த மச்சால இல்லையோ. என்ன நடந்தா ஒன்றும் சொல்லலை இல்லையோ. என்ன நடந்தா ஒன்று நடக்குது. ஆனால் அவர் ஒன்று அடிச்சிருப்பான். நான் இவங்கிட்ட சொன்னேன் மாதிரி அந்த லைஃப் ஆஃப்டர் லைஃப் கூட நான் 10 தரம் சொல்லிக்கேன்னு கூட சொல்ல போகிறேன். அவங்க நானுன்னு சொல்கிறாங்க. உடம்பு அங்கே கிடக்குது. நீ நானை எந்த சென்டரை வச்சு நானுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சும்மா அறிவிலையே நான் அதில் இருந்தால் நீங்கள் வெளியாக பார்க்கக்கூடாது. குட் இன்டெப்த் ஸ்டடி. சரியா தமிழ் இங்கிலீஷ் தான் இன்டெப்த் அடி வா மாஸ்டர் பெரியவங்க சொன்னால் தான் நமக்கு தெரியும், ஆங்கிலம் தெரியாது. ஸோ இன்டெப்த் ஸ்டடி என்ன அது நல்லா படித்து பாருங்க. இப்போ நான் சொல்கிற ஒன்றையும் அறிவு தானே தலை தானே சொல்லுது. புத்தி கிராகியம் அறிவால் இந்த ஞானத்தை
புத்திக்கிறார். ஆகவே நீ என்ன பண்ணுறேன்டா, இந்த மக்கு புத்தி எருவு மாடு புத்தியா, எனக்கு அப்பா சொல்லு நல்லா இருக்கும் மகன், இந்த லவ்வுக்கு எல்லாம் செல்லாடு எருவு மாடு என்ன எருவு மாட்டு முதுகில் நான் பார்த்துருக்கேன். முள்ள கொட்டும் கூலாக போவோம் எருவு மாட்டில் முதுகில் மழை வேறுவாங்க. அப்புறம் போகல அந்த சூடு அடிக்கிறது இல்லையா, அதோட எடுத்த தடியை இப்படி இப்படி மடியும் ஐயா, அடி வடலை. அப்போ என்ன அவங்களும் தடி தான் செல்லும், அடி உதவுற மாதிரி. நான் உண்மையாக சொல்ல போகிறேன், சிங்கப்பூர்காரனில் அடி கொடுக்குறது இப்போ மாணவர்களுக்கு சட்டம் வந்துட்டு, இந்த இலங்கையில் அந்த சட்டம் வந்தால் தான் உருப்படுது. நீங்கள் எல்லாம் கட்டாயம் வரணும், நீங்கள் எல்லாம் ரிப்போர்ட் பண்ணணும். ஜோக்கிங் வெரி சீரியஸ், ரெக்கார்ட் பண்ணுறாங்க நிச்சயமாக. இல்லை நாங்களாம் உருப்பட்டால் தான் இல்லை ஆமாம் செய்வோம், கட்டாயம் வரணும். இல்லை நீங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களோட இதெல்லாம் செய்யும். அது சொல்கிறவங்களுக்கெல்லாம், அதுக்கு எதிராக சொல்கிறவங்களுக்கெல்லாம் அறிவில்லைன்ற அர்த்தம். பாரும்மா எல்லாம் அதில் அடியாத மாடு படியாதுன்னு இருக்குது. அடி உதவமாய் அண்ணன் தம்பியோட ஒரு இந்த வார்த்தையே இருக்குது. இது எதிராக சொல்லுங்க. சரி, அப்போ பாயிண்ட் என்னண்டா, இல்லை எல்லா உலகமும் ஆனாய் நீ, உனக்கு சந்தேகம் என்றா கனவை பார், அங்கே ஏக்க ஜீவவாதம் ஒரு ஆள் தான் அந்த நடந்த அத்தனையும் அந்த பரம்பொருளே இல்லை, அதாவது தண்டை வெளிப்பட்டார். எஸ் அண்டங் கடந்த பொருள் அளவிலதோ ஒரு அனந்த வெள்ள பொருள் யோசிப்பார். அதான் அனுபவம் மாத்திரம் பிரம்ம இதில் வருது. அந்த பரம்பொருள் எக்ஸ்பீரியன்சிங் இஸ் பிரம்ம. நம்மனா இஸ் எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, பஞ்சபுலன்களால், பஞ்சபுலப்பொருளும் அவர், புலன்களும் அவர், புலனின்பமும் அவர், அதை அனுபவிக்கிற அதுக்குள்ளே இருக்கிறாலும் முடிஞ்சு என்ன கிடையாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது அப்படியே விழுங்கணும் முழு டைஜஸ்ட் பண்ணி. எனக்கு இந்த லெக்சர் பண்ணணும், நான் உட்காக்க போகிறேன் நாளைக்கு எனக்கு காலையில் எனக்கு என்ன சரியான மாதிரி ஒப்புவிக்கிறேன்னு சொல்கிறது என்ன சரியா ஒப்புச்சு காட்டு. அப்போ தான் நான் நம்புவேன். ஏன்னா நான் அவங்கள நம்ப முடியாது. மாஸ்டர் இந்த இடத்துல குரு சேவை, தற்பரன் இல்லை. அவன் சொல்லி கொண்டு வந்தான் சுவாமிஜி, குரு சேவை குரு பக்தியை பற்றி சொல்லுங்க. மகனே நான் மட்டும்தான் சிஷ்யன்டா, இவங்க எல்லாரும் குருநாதரா, நான் இப்படி சொல்லுவேன். இன்றைக்கு வந்த இன்றைக்கு நேற்று அப்படி நான் சொன்னேன். அந்த இது அந்த என்னது ஈஸ்வர கிருப்பா ஆத்ம கிருப்பா முழுதையும் பார்த்துட்டு நீ என்னோட சொல்லிட்டு போகணும். பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்தான் முடிச்சரியா என்ன சொல்கிறேன் சொல்ல முடியாது. இவங்களோட அக்கா சாமிஜி இந்த என்லைட்டன் மாஸ்டர்ஸ் என்ன அதுன்னா இல்லை கல்யாண மித்ராவா இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா தெரியாது இல்லையேன்னு சொன்னேன். நான் சொன்னேன் இன்னும் அவனானப்பட்ட மகான் சுவாமி சிவானந்தர் வார்த்தையே அது. இந்த உலகத்தில் நிறைய மகான்கள் ஞானிகள் அந்த ஆத்ம ஞானிகள் பிரம்மஞானிகள் என்லைட்டன் மாஸ்டர் இருக்கிறார். ஆனால் சிஷ்யர்கள் இல்லை. நீ எவ்வளோ விரும்புகிறீங்க 24 எல்லாத்தையும் திறந்து போட்டு 24 மணி நேரம் உங்களால் முடியுமா? முடியாது. ஒரு நாள் ஜனிக்கிறதுக்கே அவரை பிரெயின் வாஷ் பண்ணி மிஸ்டர் எல்லாம் பண்ணி கொண்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க? நீங்கள் எல்லாம் பொய்யர்கள். உண்மையை தான் சொல்கிறேன். உண்மைதான். எஸ் உண்மையை தான் சொல்கிறேன். பொய்யர்கள். நாங்களாம் 12 வருஷம் இல்லை 24 வருஷம் 24 hours 24/7/366. என்னம்மா இதுக்கு மேலே அறிய வேண்டியது அடைய வேண்டியது இல்லாத இருக்க நிலையில் நீ அர்ப்பணம் செய்ய மாட்டேன்ற ஆனபடி தான் நீங்கள் அழுது கொண்டிருப்பீங்க. இந்த அறிவு முழுக்க நீ எழும்பி போகிற முழுதும் போகும். ஏன் நீ சத்சங்கத்தை 24 மணி நேரம் அந்த மகான்களை பார். தேர் லிவிங் எக்ஸாம்பிள். மனுஷன் எஸ். அப்போ அவங்களோட நீ இருந்து இல்லை பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும், நீ அப்சர்வ் பண்ணுவாய். அழகாக இருக்குது தமிழில். உண்மையில் இப்போ தான் எனக்கு தமிழோட பெருமை தெரியுது. என்னது பூவோட கூடிய நாரும் மனம் பியூட்டிஃபுல். அது நீங்கள் இந்த என்ன வாழை மரத்தில் இதைத்தானே அந்த பூ கட்டுறது அதுக்கு மணக்கும். த ஹேண்ட் விச் ஹேண்டில் த ரோஸ் அது ஃப்ராக்ஷன் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கண்டா நீங்கள் அப்படியே வெட்டிடுங்க. ஐம் வெரி சீரியஸ் மாஸ்டர். அதான் நீங்கள் இந்த ஞானத்தை தன்மயமாக்குறதுக்கு முதல் என்ன நீங்கள் அதை வெட்டி விட்றீங்க. ஒவ்வொரு நாளும் உரைக்கு பண்ணுறீங்க. அதை செயின்ண்டா அது தொடர்ந்தது, அது உடையாது. நீங்கள் ஒரு நாள் உடைச்சி போட்டு போகிற அடுத்த நாள்
ஒட்ட முடியுமா? முடியாது. ஸோ ஒவ்வொரு நாளும் யூ ஆர் ஸ்டார்டிங் என்ன எகெயின் ஃப்ரெஷ். தவறு விளங்கு எங்கண்டு நோ செல்லாதப்பா, செல்லாது. அந்த குழந்தை நான் சொன்னேன் அங்கே என்ன அந்த ஹாஸ்டலில் வைக்க சொல்லி, ஏன் யூனிவர்சிட்டி எல்லாம் ஃபுல்லு அங்கே இருந்தார் படிக்க, ஏன் பயணம்? எஸ். அப்போ சாதாரண இந்த உலக வாழ்க்கையிலே மாஜரன் அமைக்கலையே வாழ்க்கையிலேயே இந்த நடைமுறைக்கு, அதாவது நீ அப்சர்வ் பண்ணுறேன்டா இந்த இரு எஸ் அப்ரூவ்ட். அப்போ நீங்கள் எல்லாம் தயவு விளையாடின போதும், 84 லட்சம் பிறவியில் விளையாடினது போதும். நான் அசங்க சத்திரேன திருடைய கோடாலி எல்லாம் எடுக்கக்கூடாதான், வாழெல்லாம் வேணும். என்ன வேணும்? கிரீஷ் கத்தியா இல்லை கட்டி ஒன்று இருக்கு மாதிரி அந்த பிளாஸ்டிக் கத்தி, அது வெட்டினாலும் வெட்டாதான் அடிப்பாயிலாம், இதெல்லாம் சொல்லாது. நோ ஆமாம் கிளிய சரி சார். அப்போ நான் என்ன சொல்கிறேன்டா, இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். ஏக்க ஜீவவாதம் லீலை அந்த பரம்பொருள். இப்போ நான் கொஞ்சம் அறிவதை பாரு, இந்த உடம்போ ஜடம், அது ஒன்றும் செய்யவும் இல்லை செய்விக்கவும் இல்லை, அதுக்குள்ளே இருக்க உள்ளதான் இருக்குது. நீ அதுவாக இருக்கிறாய், நீ அந்த பரம்பொருளாக இருக்கிறாய். ஆகவே அவர் எங்கும் பிறந்தார், அவர் ஒன்று செய்த இது அப்போ நடக்குது. அப்போ நீ என்ன சொல்கிறாய்? சார் அவன் கிளியர், இந்த கிளியர்னா இப்போ இல்லை, 24 மணி நேரம் அப்சர்வ் பண்ணி வரணும். நாளைக்கு நீங்கள் முழு பேரும் எல்லாம் ஆகிட்டு நீங்கள் வந்து நான் கூட காலில் விழுவேன், குருநாதர்களை எப்படி என்ன ஏய் ஓகேயா? எஸ். அப்போ அப்போ நான் ஒரு ரிசல்ட்டுக்கு வரேனே, நீங்கள் எல்லாம் என்ன கண்டான வாலாட்டியல்ன்ற ஒரு வார்த்தை சொல்கிறது, நான் சொல்கிறதா இல்லை ஆக்கள் சொல்கிறீங்க? என்னது கண்டான வாலாட்டியண்டா? நான் காணக்குள்ளே வாழைப்பட்டி போட்டு அங்கே இந்த கண்டக்குள்ளே வாலாட்டா பட்டன் நம்ம செல்லாது. எங்களோட குருநாதர் உண்மையில் எனக்கு இப்போ தான் உண்மையாக உங்களெல்லாம் பார்த்த போகிறான் தெரியுது, இந்த ஞான நூலில் உள்ளது அத்தனையும் சத்தியம் உண்டு. மீறின கதை என்ன உண்மை, உண்மையும் தான் பாருங்கள். அந்த என்ன உத்தண்ட மகரிஷி, அவரை பற்றி சொன்னேன் இல்லையோ, 12-3-46 வருஷம் அந்த மகான் ஒன்றும் சொல்லலை. அவர் பரீட்சை என்ன அவருக்கு உத்தண்ட மகரிஷி கொடுக்கணும். அவ்வளோ பாருங்கள்ல, அவர் இப்போ 24 ஆக்கி மாலை கொடுத்து அவர் பேர் தானே எடுக்கிறேன், மற்ற மூக்கள் எடுக்கிறேன், 2 பேர் எடுக்கிறது. அப்போ இன்னும் தேர் நோ ஆல்டர்னேட்டிவ், தேர் நோ அது இல்லை நானே பந்தாக அது எல்லா வேதங்களையும் மருது மாஸ்டர் வேறு வழி சொல்லுங்க இல்லை. அப்போ இது ஒரு வழி தான் இருக்குது. அதை நீங்கள் எங்களுக்கு தெரியும் வழி என்ன, எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தட்ட தண்ணியை வழியெல்லாம் தெரியும். நீங்கள் எவ்வளோ சொல்லி கொண்டுருங்க, தொண்டை காயட்டுமே, பிளண்டிக்கு பாரா சுடு தண்ணி கொடுக்க, அது குடிக்க மாட்டேன். அப்பா அரை தூக்கம், ரேவராஜ் முழு தூக்கமா இல்லையா? இதெல்லாம் ட்ராமா, லீலை லீலை தெரியுமா உனக்கு? எல்லாருக்கும் ஞானம் வந்துட்டா எங்களை இந்த பாரமா காரணம் கேட்கும். எங்களை குருநாதர் அந்த சத்சங்கத்தை அவர் லேட்டாக தான் வருவார், 8:45 9. அப்போ சத்சங்கம் 7:45 8:15 9 வரையும் 6ஆவது வந்துருக்கும். வண்டி பெரிய ஒரு மகான் வந்து சத்சங்கம் எல்லாரும் அங்கே ஒரு சுவாமியார் இருக்கார், அவர் வந்து இருந்தாருண்டா. அப்போ இவ திடீர்னு நினைப்பாட்டினார், அவர் தெரியாது குருநாதர் வந்திருக்குன்னு இவருக்கு தெரியாது. திடீர்னு நிப்பானே எல்லாரும் உரிமிட்டான். என்ன சத்தம் தாலாட்டுவா இருந்தது, சத்தம் என் நெஞ்சு கண்மலர் செம்பவாடா. அப்போ அதுக்கு சத்தங்கம், அவருக்கு என்ன நடந்தது, என்ன தாலாட்டு, எல்லாரும் தூங்குறாங்க. வந்து நிப்பாட்டோன்னு எல்லாம் எழுதுறாங்க. அதனொடனே சொன்னார், நீங்கள் செய்த பாவம் எல்லாம் வந்து இப்படியான நல்ல காரியம் செய்யக்கூட கண்ணிமைக்கு மேலே இருக்கு, அது ஒன்றும் கேட்க விடாது. இப்போ காது திறந்தான் இருக்கு, அதுக்குள்ளே ஒன்று போகாது, கண் மூடிட்டு. உங்களை குருநாதர் வந்து ஒவ்வொரு பெரிய சந்தேகம், ஐயா அது வந்து நம்பிடுது எத்தனையோ வருஷமாக எனக்கு சந்தேகம். நான் சத்தங்கம் தொடங்கி தூக்க தொடங்கிடுவாங்க, எனக்கு விளங்கல என்ன இப்போ தான் விளங்குதா? அப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு ஏன் பாதிக்க பாருங்கள். இப்போ திரும்பி எல்லாம் போவீங்க, போய் பழையபடி வேதாளம் முறுக்க மர கறி கொண்டது அப்படியே போய் அழுதுவீங்க, எச்சிரிப்பீங்க, அவ்வளோ அட்டூழி செய்வீங்க. இல்லை திரும்பவும் சில வடை. இன்றைக்கு என்ன நாள்? இந்த வெள்ளிக்கிழமையா? திங்கட்கிழமை இறைவனின் திருவோடு அதுவானால் இல்லை திரும்பவும்
சாமியார் தொண்டை கிழிப்பார். அவருக்கு தூக்கம் இல்லை. என்ன தெரியுமா, தூங்குறேன்னு சொல்கிறான். எழும்பி நோட்ஸ் எடுத்து எல்லாம் படித்து பார்த்தேன், ஃபோட்டோ எல்லாம் எடுத்து இந்த திருவடியை இந்த திருவனுக்கு திருவி எடுக்கலாம் அனுப்பி. இல்லை அவங்க பார்த்து இருக்க மாட்டான். நான் ரமணன் சொல்கிறான், நான் வெக்கஞ்சு விடு சொன்னேன் எனக்கு இல்லை. ஸோ நீங்கள் கண்ணை மொழியுங்க. இது ஆனந்த தாண்டவம். ஒரு புத்தகம் மாரி அதில் என்ன சாங் ஆஃப் அ பேர்டு, அதில் இந்த 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 நாட்டியத்தை பற்றி வருது. அவர் கிறிஸ்டியன் ஃபாதர் எழுதினது, அற்புதம். அவர் இந்த டான்ஸர் நடராஜர் எடுக்கிறார். அதை எடுத்து இதையும் சொல்கிறார் இந்த புத்தகத்தை. அது தாவோ ஃபிசிக்ஸ். அதில் பாரு, இந்த உலகம் முழுக்க அவர திருநடனம். ஆகவே அவரே தான், நீ இல்லை. இப்போ நான் சொல்கிறேன்னு ஒரு அதிகாரமும் இல்லை. சொல்லுவாகும் ஏன்னா சொல்லு, நீ என்ன சொல்லுவா, இந்த உடம்பு நான் சொல்ல அது சொல்லும்ப. நாளே உன்னை நாம் உதைக்க போகிற கொஞ்ச நாள் நீ இருந்தான்னு சொல்லு. என் உடம்பு இல்லை, நீ இல்லை. நீ நான் சொல்கிறேன், நான் அந்த பரம்பொருளாகிய நான், நீ இல்லை. இவ்வளோ தூரம் மக்காக 84 லட்சம் பிறகு காணாதா? அதில் வருது, மனிதனை ஏன் இறைவன் படைத்தார். அது அடுத்தது நான் கட்டாயம் சொல்லணும். மனிதன்ற பெருமை இந்த மனித பிறவியில் மட்டும்தான். இப்போ என்ன பாருங்க, ஒரு கொஞ்சமாவது ஒரு 0.001 அளவுக்கு ஏறி இருக்குது. நான் சொன்னது 100% சொல்ல மாட்டேன். சொல்லியிருந்தால் நீங்கள் ஒரு விளம்பிட்டு போக மாட்டேன். சுவாமிஜி அங்கே பெத்த விடுங்க, நாங்கள் அங்கே ஒரு கஞ்சி விடுங்க, நான் இங்கே இருந்துடுவோம் சொல்லணும். சொல்ல மாட்டேன். இல்லை எந்த புள்ளை உண்டு குட்டி உண்டு. அது முருகன் புள்ளை, குட்டி யானை குட்டி, கரை யானை மாட்டேன். எனக்கு ஒரு புள்ளை உண்டு, குட்டி உண்டு. அது திருவிளையாடல சொல்கிறேன். கரெக்ட் தான், விழுந்துருக்குங்க. ஓகே. ஸோ நீங்கள் முடிதாதவங்க தர்மவாதையா இல்லை, நான் என் இன்சூரன்ஸ் இருக்குது, என் புள்ள ஊட்டி இருக்கு. இல்லை நீங்கள் எங்களை நான் போயிட்டு வரேன்னு இருக்காங்க இல்லையோ அம்மா. ஆகவே அதில் தான் நெஞ்சு பொறுக்குது இல்லையே. பாரும்மா, எனக்கு நாங்கள் குருநாதர் நான் கூப்பிட்டேன். இப்படி சொன்னேன், நான் தான் இருக்க மட்டும் நான் போயிட்டாங்க. அறிஞ்ச நீ என்ன படிக்கிறான், தர்ம சக்கரம். அதில் நீ எல்லாம் அது பரமஹம்ச சொல்லியிருக்கார். என்ன சொல்கிறார், பொய்யண்ணி இல்லை, அதை சொல்கிறேன். என்னது, மானவண்ணி அவமானவண்ணி, புகழெண்ணி இகழெண்ணி, அப்படியெல்லாம் சொல்லி கொண்டு அதில் போட்டு. அப்போ பாரு, இப்போ இதை நீ படித்தேன்டா 2 இல்லை. நான் என்ன நீ 2 தானே பார்க்குற, யோசிச்சு பாரு. இவ்வளோ பெரிய விஷயம். எனக்கு உண்மையில் அம்மையப்பாட பெரிய ஆசீர்வாதம் என்ன கட்டி கொண்டிருக்காங்க. ஆகவே என்ன, கண்ணை மூடி. இங்கே நீ உனது கண்ணால், உனது பஞ்ச புலன்களால், உனது மனதால், உனது புத்தியால், உனது அகங்காரத்தால் அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார். நீ இல்லை. பியூட்டிஃபுல். அவர் என்னது அனுபவம் மாத்திரம் பாரம். எப்படி நீ பார்த்தேன்டா நீ நெகிழ்ந்து போவாய். அம்மா நீ சொல்லுவாள். இப்போ நான் அம்மா தான் கூப்பிட்டுருவேன். ஏண்டா அவளை தான் பாடினேன். நீ அவளை திருவோடு இல்லாமல் முடியாது. அவர் மகாமாய். அவள் சொல்கிற இல்லைடம்மா, நீ இன்றைக்கு நீ சொல்லிடு, நாளைக்கு இன்னும் விட மாட்டேன், நீ சொல்ல முடியாது, கேட்டுட்டு போட்டு சொல்லுவான். அம்மா கிளியர். அப்போ அம்மா இங்கே உண்டுமே நடக்கிறது. அது நடந்தாலும் இது ட்ராமா. நான் ட்ராகுலா அந்த பேய் படத்தெல்லாம் சொன்னேன். நான் டிக்கெட்டை போய் பார்த்து நீ அங்கே பயப்படுறா இதன்றா, நீ என்ன செய்கிறாய், அதை இங்கே கொண்டு வாவன். நீ வேணுமென்று சொல்கிற அவ்வளோ அட்டூழியத்தையும் இங்கே இறைவன் தானாக கொடுக்குறா. எனக்கு இன்பம் துன்பம் மரணம் பேய் இது எல்லாம் இருக்கு இல்லையோ, இங்கே இல்லையோ, அதை நீ என்ன அடிய மாட்டேன்றாய். பெருமாண்ட திருவருளால் நீங்கள் இதை இதயத்தில் கொண்டு இல்லை, இந்த லீலையை திருவிளையாடலாம் இதயமெல்லாம் கொண்டு நீ பார்த்தேன்டா, நான் எனதென்ற செருக்கு அகங்காரம் போயிடும். நீ உன்னையே நீ என்ன காதில் பூ வைக்கிறது தெரியுமோ, இது நடமாடும் கோயில். பரமஹம்சர் துர்கா நம்ம போடிக்கொண்டு கூட திரும்ப அங்கே விட்டு போட்டு இங்கே போட தோணிட்டார் தனக்கு மேல். அந்த கோயில் சொந்தக்காராக்கள் பைத்தியம் பிடிச்சிருந்துச்சு அந்த குருக்களுக்கு. வந்து நான் இல்லை, ஏன் இங்கே நான் இல்லை ஐயா, நீ தான் இருக்கிறாய். நம்ம பார்வதி பதி ஹர ஹர ஹரி ஓம் சத் சத்
शिवार्पणम् नाहंकर्ता हरिकर्ता तत्पूजा कर्म चाखिलं यत् कर्म करोमि तत्तदैलं शम्भो तवाराधनं हरि ओं तत्तत् करचरणकृतं वा कायजं कर्मजं वा श्रवणनयनजं वा मानसं वा अपराधं विहितम् अविहितं वा सर्वमेतत्क्षमस्व जय जय करुणाब्धे श्री महादेव शम्भो கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் கசிந்துரியின் எல்லாப்பிளையும் நினையாப்பிளையும் நினைந்தெழுத்தை சொல்லாப்பிளையும் துதியாப்பிளையும் தோளாப்பிளையும் மற்றெல்லாப்பிளையும் பொறுத்தருள்வார் இறைவா வெற்றியேகம் ஹரி ஓம் சத் சிவார்ப்பணம்.